நேர்மையும் தைரியத்தையும் இரு கண்களாகக் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அது தற்செயலானது அல்ல. உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான இறைவனின் முன்னோட்டம். இது சமீப காலமாக உங்கள் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத பயம், இரவு நேரங்களில் தூக்கமின்மை அல்லது ஏதோ ஒன்று சரியாக இல்லை என்ற உணர்வு இருக்கிறதா? கவலைப்படாதீர்கள். இறைவன் உங்களுக்கு ஒரு இரகசிய செய்தியை வழங்கப் போகிறார். ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும். வாருங்கள், அந்த இரகசியம் என்ன என்பதை பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதமே சனி பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு வந்துவிட்டார். கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த இடமாற்றங்கள், குடும்ப போராட்டங்கள் இப்போது ஒரு புதிய பரிமாணத்தை எட்டுகிறது. அர்த்தாஷ்டம் சனி என்பது உங்களை பயமுறுத்த வரவில்லை. உங்கள் வாழ்க்கையில் அடித்தளத்தை சீரமைக்கவே வந்திருக்கிறார். இதுவரை நீங்கள் மற்றவர்களுக்காக உழைத்து ஓடிய காலங்கள் மறைந்து இனி உங்கள் சொந்த சொத்து தேவைகளுக்காகவும் குடும்ப அமைதிக்காகவும் முதலீடு செய்யும் காலம் இது. தாயாரின் உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை தேவைப்படும். இந்த தமிழ் புத்தாண்டு முதல் ஒரு பெண்ணின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உண்மை வெளிச்சத்திற்கு வரும். அவர் உங்கள் தாயார் வழி உறவாகவோ அல்லது உங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு சகோதரியாகவோ இருக்கலாம். அந்த பெண் சொல்லும் ஒரு சிறிய ஆலோசனை உங்கள் வாழ்வில் குழப்பங்களை நீக்கி தெளிவான வழியை காட்டும். காதலிப்பவர்களுக்கு இது ஒரு பக்குவமான காலகட்டம். உங்கள் துணை உங்கள் குடும்பச் சூழலை புரிந்து கொள்கிறாரா அல்லது உங்களை விட்டு பிரிந்து செல்கிறாரா என்பதைத்தான் நாம் நினைத்து பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு அது அம்பலமாகிவிடும். நண்பர்கள் போல நடித்துக்கொண்டு உங்களை வீழ்த்த துடிக்கும் பகைவர்களை அர்த்தாஷ்டம சனி இப்போது விலகி போகச் செய்வார். பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்சகுருவின் பார்வையால் சேமிப்பு உயரும். எதிர்பாராத சொத்து சேர்க்கை மற்றும் வாரிசு வழி நன்மைகள் உண்டாகும். புதிய வாகனம் அல்லது நிலம் வாங்கும் யோகம் வலுவாக உள்ளது. வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை நிலம் சார்ந்த தொழில்களில் லாபம் ஈட்டுவீர்கள். புதிய கிளைகளை தொடங்க இது மிகச் சிறந்த நேரம். பணியாளர்களுடன் கனிவாக இருப்பது உங்கள் வளர்ச்சியை உறுதி செய்யும். குடும்பத்தை பொறுத்தவரை திருமண வாழ்க்கையில் இருந்த இடமாற்ற கவலைகள் முடிவுக்கு வரும். குழந்தைகளின் உயர்கல்வி மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நெஞ்சுப்பகுதி மற்றும் ஜீரண மண்டலம் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. முறையான உடற்பயிற்சியும் தியானமும் உங்களுக்கு ஒரு மருந்தாக செயல்படும். தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கான விசேஷ பரிகாரங்களை பார்க்கலாம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடவும். மந்திர ஜெபம். தினமும் குரு கவசம் பாராயணம் செய்வது உங்கள் இல்லத்தில் மங்களத்தை பெருக்கும். சனி வழிபாடு. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதும் அர்த்தாஷ்டம சனியின் தாக்கத்தை குறைக்கும். மகாலட்சுமி வழிபாடு. ஜூன் மாதத்திற்கு பிறகு வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ சாற்றி வழிபடுவது உங்கள் பொருளாதார நிலையை வெளிப்படுத்தும். நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். தனுசு ராசி நேயர்களே, இதுவரை நீங்கள் சந்தித்த போராட்டங்கள் ஒவ்வொன்றும் உங்களை ஒரு வலிமையான மனிதராக மாற்றியுள்ளது.
அந்த பெண் காட்டும் நுணுக்கங்களை பின்பற்றினால் பல நஷ்டங்களிலிருந்து தப்பிக்கலாம். சோதனைகள் சாதனைகளாக மாற்றும் காலம் இது. நிர்வாகத்திறன் உங்களிடம் உள்ளது. இறை நம்பிக்கையுடன் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்வில் அனைத்து மங்களங்களையும் கொண்டு வரட்டும். உங்கள் ராசியை கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம் நேயர்களே.